பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. தர்பீஸ் ராஜ்யம், கானா ராஜ்யம். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசையா நடிப்பா ஒரு பவுலில் வந்து சீட்டு, அதான் எப்போ பார்த்தாலும் இந்த விஜய் டிவி சீட்டு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. ஒரு பவுலில் கொண்டு வந்துடுவாங்க, அதில் பவுலில் வந்து ஒரு சீட்டு, ஒரு 10 சீட்டை கொண்டு வந்து கலசத்தை முட்டுவாங்க. ஆனால் இது வந்து டாஸ்க்காக கொடுக்குறாங்க. கானா ராஜ்யத்தில் இருக்கவங்க அந்த சீட்டை எடுத்தால் அதில் ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை ஒளியாக மியூசிக்காக கடத்தணும், அதை கண்டுபிடிக்கணும் அந்த டீமு. இந்த பக்கம் தர்பீஸ் ராஜ்யத்தில் உள்ளவங்க அந்த சீட்டை எடுத்தால் அதில் உள்ள வார்த்தையை நடித்து காட்டணும், அதை வந்து அந்த டீமில் உள்ளவங்க கண்டுபிடிக்கணும். இதில் யார் வந்து அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த போட்டி, இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இன்றைக்கி. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்டியூமில், இந்த மாதிரி ஒரு ராஜா செட்டப்பில் இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதில் வந்து 2 ப்ரோமோவில் 2 பேர் வராங்க. இந்த சங்கிலின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, எப்ஜியை கண்டுபிடிக்கிறான், பாரு நடித்து காட்டுது, ஒரு மாதிரி ஆக்ட்லாம் பண்ணி காட்டுது. பரிதாபங்க அது அடிபட்டிருக்கு, இருந்தாலுமே ஸ்போர்ட்டிவாக வந்து எல்லாத்தையுமே பண்ணுது. ஸோ பாரு வந்து கேமை விடுற மாதிரி தெரியலைங்க, நான் கேம்லேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டெடிக்கேஷனை கொடுக்குது, அதான் உண்மை. அடுத்து இந்த பக்கம் டம் டும் டிம் டும் டம்னு வந்து கெமியை வந்து ஒலி எழுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். சில பேர் இடிங்கிறாங்க, இடி முழக்கங்கிறாங்க. ஸோ தண்டர் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இவன் கமருதீன் வந்து சூப்பராக ஒன்று பண்ணியிருந்தாங்க, வாயில் குழவை போடுவோம்ல, அதை பண்ணி காட்டுறான். ஆக்சுவலாக அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது சின்ன பிட்டு மாதிரி வருது. ஸோ எபிசோடில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ யார் ஜெயிச்சா, யார் நல்லா பண்ணா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இவர் தாங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு தர்பீஸுக்கு வந்து வேஷம் போட்டு விட சொன்னால் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கு ஓகே, கானாவினத்துக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. பாகுபலி, பல்வாள் தேவன், அந்த மாதிரி பாகுபலி காஸ்டியூம்லாம் ஃபுல்லாக வந்து அந்த டீமுக்கு கொடுத்துருக்காங்க. யார் கானா டீமுக்கு கொடுத்தது எல்லாமே வேறு லெவல் காஸ்டியூமு. இந்த கேங் இருக்காங்க பாருங்கள், நடிப்பு சைடுனா தர்பீஸ் சைடு உள்ள காஸ்டியூம் எல்லாமே மொக்க காஸ்டியூமுங்க. தர்பீஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி மேக்கப் போட்டாங்க, யார் போட்டாங்கன்னே தெரிலங்க. ஒருத்தனும் ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த காஸ்டியூம்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. இந்த பக்கம் வந்து திவ்யாவோட காஸ்டியூம்லாம் பயங்கரமாக இருக்குது. இவர் கானாவுக்கும் சூப்பராக இருக்குது, அமித்துக்கு சூப்பராக இருக்குது, கமருதீன் பயங்கரமாக இருக்குங்க. பல்வாள் தேவன் காஸ்டியூமு பயங்கரமாக இருக்குது. கமருதீனுக்கு தாங்க காஸ்டியூம் பயங்கரமாக இருக்குது. அடுத்து பாகுபலி இவருக்கு பிரஜைனுக்கு. ஸோ அந்த சைடில் உள்ளவங்க எல்லாருக்குமே சூப்பர் காஸ்டியூம் தெரியுமா. இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாமே மொக்கையாக இருக்குது, ரொம்ப மொக்கையாக இருக்குங்க காஸ்டியூமு. பார்ப்போம், நம்ம வந்து எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். தர்பீஸெல்லாம் பார்க்க முடியல, கொடூரமாக இருக்குது. அப்புறம் வந்து இவன் நடித்து காட்டுவான் போல, அவன் தான் சும்மாவே நல்லா நடித்து காட்டுவானே சபரி. நடித்து கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எஸ் எஸ் எஸ்ன்னு கத்திட்டு கிடக்குறான். இந்த கேங்கு தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நடிப்பு கேங்கு. ஒலி கேங்கு தாங்க ஈஸி ஜெயிக்கிறது மியூசிக்கு. ஸோ எந்த மாதிரின்னு தெரியல, பார்ப்போம். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஸோ கண்டென்ட் எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு மாதிரி 24 ஹவர்ஸில் வந்து நல்லா தான் போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த சீசனே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அந்த ஒரு டேலண்ட் வந்து அவ்வளோவா இல்லைங்க. சும்மா ஏதோ அந்தந்த டைமில் ஆக்ட் பண்ணுறது, அப்படி மியூசிக் போடுறது. இவன் மட்டும்தான், கானா வினோத் மட்டும்தாங்க நல்லா பாடுறாரு. எப்ஜி அந்த பீ பாக்ஸிங் பேரில் போட்டு கொள்கிறான். வேறு ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா காட்டலாம், அதை மட்டுமே காட்டியிருந்தால் போர் அடிக்காதா. ஸோ அதை மட்டுமே தான் காட்டுறாங்க. இந்த புதுசாக வந்தாங்க பிரஜைனு, சாண்ட்ரா, இந்த அமித்து, திவ்யா, இவங்களாம் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு டேலண்ட்டை காட்டலாம், ஒரு பாட்டு பாடலாம். யாருமே என்னென்னா எல்லாம் அந்த கானா சாங்கை வச்சே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சீசனு. வேறு எந்த பாட்டும் அவனும் பாடுறதும் கிடையாது, பாட்டும் கிடையாது, டான்ஸும் கிடையாது. துஷார் டான்ஸ் ஆட ஆரம்பித்தான், அவனை அனுப்பிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.